வணக்கம் ராஜாராம். ராஜாராம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இங்க வந்து அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு வேறு மாநிலத்துல அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் ராஜாராம். ராஜாராம் வணக்கம். உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? அதிமுகவும் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, திமுகவும் அவங்களுடைய லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 16 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. திமுக 21 பேரும் சொல்லியிருக்காங்க. அதுல நியூ ஃபேஸஸா 11 பேர் இருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீங்க வந்து இவங்களுடைய அறிவிப்புகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமா பாக்குறீங்க? எதெல்லாம் யாரு பொலிட்டிக்கலி சரியா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த நியூவான்சஸ் எல்லாம் கவனிக்க வேண்டியது? வணக்கம். So thank you for the opportunity. Shabir, வணக்கம் again. Nice to meet you here in this forum. இங்க பாத்தீங்கன்னா வந்து வின்னபிலிட்டி தான் பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்ல வியூகம் போட்டிருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும். இப்பதான் நானும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தது ஃபுல்லாவே 100க்கு 100 எவ்வளோக்கு எவ்வளோ சூட்டபிலிட்டி பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வின்னபிலிட்டி பார்த்துருக்காங்க. இதை வந்து சூட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வின்னபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வின்னபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட். ஸோ திமுகவோட ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த தடவை வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. 2019 தேர்தல் பார்க்கும்போது திமுக வந்து 38 சீட்டு வின் பண்ணாங்க. இந்த தடவை அவங்களுக்கு களத்துல இறங்கும் போது அவங்க ஒரு அலையன்ஸா பாக்குறாங்க. அண்ட் தே ஆர் சீன் ஆஸ் a லீடர் இன் தி அலையன்ஸ். இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வந்து லீடர், ஒன் ஆஃப் த பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம், அடிப்படை ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அவங்க மேல இருக்கிற அவங்க அவங்க நிக்க வைக்க போற கேண்டிடேட்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பார்த்து சூட்டபிலிட்டியை விட வின்னபிலிட்டி பார்த்து அவங்க திருப்பியும் வந்து முக்கியமா சென்னை சீட்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸை. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சென்னை சவுத் வந்து அவங்க ரொம்ப வின் பண்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அதையும் தாண்டி வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வின்னிங் ஃபேஸை. ஸோ அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க 2-3 விஷயத்துல. ஒன்னு வின்னிங், ரெண்டாவது வந்து டு சென்ட் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். அதாவது தமிழ்நாடு ஓட்டருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாங்க வந்து பிஜேபிக்கு பார்த்து நாங்க பயப்படல, நாங்க வந்து எங்களோட பழைய கேண்டிடேட்ஸ், எங்களோட வின்னிங் கேண்டிடேட்ஸ் 5 வருஷம் நல்லா பண்ணியிருக்கோம், நாங்க வந்து ஸ்டேட்ல நாங்க தான் ஆழ்ந்துட்டு இருக்கோம், அதனால நாங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல எந்த விதமான மிஸ்கம்யூனிகேஷனும் கிடையாது, அதனால அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஷபீர் சொன்ன மாதிரி தர்மபுரியில வேணா there has been 1 or 2-3 changes here and there. அதுக்கு சில காரணங்கள் இன்டர்னல் தான். பட் நீங்க டாப் அப்பா மேலேருந்து நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்த கேண்டிடேட்ஸ்ல எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாம எடுத்திருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 நாளா ஒரு 3 வாரமா ஒரு 3 மாசமா இருக்கிற நேம்ஸ் தான் சர்க்குலேஷன்ல இருந்திருக்கு. அண்ட் அதை வச்சுதான் ஆக்சுவலி பிஜேபி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு அவங்க வந்து வியூகம் போட்டுட்டு இருந்திருக்காங்க, போட போறாங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அவங்க கிட்ட இப்போ இன்னி தேதியில இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவர் வந்து திரு ஸ்டாலின் வந்து மும்பைல வந்து இந்தியா அலையன்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ண கையோட ரிட்டர்ன்ல வந்து இந்த 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 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேர் இஸ் அ வெரி ஹை எலிமெண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிஸ் பாடி லாங்குவேஜ். அவர் ரொம்ப கிளியரா அன்இக்குவோக்கல்னு சொல்லுவோம். அதனால அவர் வந்து தெளிவா தமிழ்நாடு மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நாங்க தான் ஸ்டேட்டை ஆளறோம், இந்தியா அலையன்ஸ்ல ஒரு பெரிய அஸ்திவாரம் நாங்க தான், அதனால நாங்க சொல்ற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க, நீங்க அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. இதே மாதிரி நீங்க பார்க்கும்போது ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா தேர் ஹஸ் பீன் அ எலிமெண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன். அது வந்து பாமகவோட ஆட்சி கூட்டணி இருக்குமா, கூட்டணி இருக்காதா, இந்த சஸ்பென்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேக்ஃபுட்ல இருந்திருக்காங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். பட் ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சியை நம்மளால வந்து ஒரு நாள்ல நம்மளால ரைட் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா சின்னத்துக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் வேல்யூ இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூ கேண்டிடேட்ஸ் நிறைய இடத்துல அவங்க போட்டிருக்கிறது முக்காவாசி நியூ கேண்டிடேட்ஸ்னே நீங்க பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் டாக்டர் ஜெயவர்தன் வந்து ஏற்கனவே சென்னை சவுத் எம்பியா இருந்திருக்காரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து ராயபுரம் மனோ அவர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு லீடர் நார்த் சென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பார்த்த வியூகம் வந்து இன்னி தேதியில நம்மளும் சீக்கிரமா களத்துல இறங்கி வேலை பார்த்தோம்னா நம்மளால சீக்கிரம் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஏடிஎம்கே அவங்க லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஏடிஎம்கே தான் முதல்ல லிஸ்ட்டை போட்டிருக்காங்க, பட் டிஎம்கே ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்ட் வித் த லிஸ்ட். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா டிஎம்கேவோட மைண்ட் செட் வந்து வின்னிங் கேண்டிடேட்ஸ் தான் முதல்ல பார்த்திருக்காங்க சூட்டபிலிட்டியை விட. ஸோ இன்னி 2024 தேர்தல் தமிழ்நாடு லோக்சபா பொறுத்த வரைக்கும் இந்தியா அலையன்ஸா இருக்கட்டும், இந்திய நாடா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 2019 விட 2024 தமிழ்நாடு லோக்சபா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 அங்கீகாரமா இருக்கும்.
இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா முதல் ஃபேஸ்ல முதல்லயே இங்க வந்து தமிழ்நாட்டிலேயே ஏப்ரல் 19 அன்னைக்கே ஓட்டிங் முடிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்டை ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்கிற ஒரு காரணத்தினால டிஎம்கேயும் அதை நல்லா புரிஞ்சு அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. இல்ல ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன கவனிக்கணும்னா, இது விசிகேவா இருக்கட்டும், விசிகே முக்கியமா அவங்க வந்து எந்த சின்னத்துல நிக்க போறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னி தேதியில வந்து பிஎம்கே பிஜேபியோட சேர்ந்ததுனால பிஎம்கே வெர்சஸ் விசிகே இந்த 2 தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. அதனால அதையும் அவங்க கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது திமுகவும் சொல்லியிருக்காங்கன்னு சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த தேர்தல்ல சின்னம் வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அதனால 2014 மாதிரி சில விஷயங்கள் இந்த தேர்தல்ல இருக்கும். ஆனா 2019 மாதிரி சில விஷயங்களும் வரும். ஆனா முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா 2014 வந்த கூட்டணி மாதிரி தான் இந்த கூட்டணியும் வந்திருக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு ஏடிஎம்கே இல்லாம பிஜேபி பிளஸ் ஸ்மாலர் கட்சி. இன்னி தேதியில பாத்தீங்கன்னா அவரு திரு பாரிவேந்தரா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாமகவா இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகளா சேர்ந்து வந்திருக்கு. சோ சின்னம் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஒரு பேலட்டும் முக்கியம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல். ஓவரால் இது வந்து ஒரு லிஸ்டா பாத்தீங்கன்னா திமுக வந்து வின்னிங் காப் போட்ட ஒரு லிஸ்ட்னு பார்க்கலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல அவங்க டிஃபென்ஸ்ல இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ராஜாராம், இந்த லிஸ்ட வந்து நீங்க சொன்னீங்க கேண்டிடேட் உடைய வின்னபிலிட்டியை பார்த்திருக்காங்க அப்படின்னு. சூட்டபிலிட்டியும் வந்து ஒரு இஷ்யூ. சோ இந்த கேண்டிடேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து சர்வேல அவங்க பார்ப்பாங்க? ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் சர்வேல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கணும் ஃபீல்ட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் கனெக்ட் இருக்கணும். கேண்டிடேட் உடைய அந்த பரிச்சயம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த நேம்ஸோட அவங்க வந்து ஃபீல்டுக்கு போறாங்க, இந்த நேம்ஸோட மறுபடியும் போறாங்க, ரீநாமினேட் பண்றாங்க அந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை தான் அவங்க கன்வே பண்றாங்க, தட் வி ஆர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது. ஆமா, ஷபீர் நீங்க சொன்ன மாதிரி முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து 4-5 இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க எந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப சென்னை மாதிரி சீட்ல பாத்தீங்கன்னா சமுதாயம் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா திமுக அண்ட் விசிகே வந்து அலையன்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிறப்பட்ட சமுதாயம் வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணும். சென்னை மாதிரி தொகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் டிஎம்கேக்கு. ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டோட அப்ரோச்சபிலிட்டி பார்ப்பாங்க. ஒரு எம்பியா இருந்தாலும் எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னா எம்பியை பார்க்கணும், இல்ல எம்பி கிட்ட ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவைலபிளா இருக்கணும். அது ஒரு விஷயம். மூணாவது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்க்காத விஷயம், கட்சியில் அதாவது அரசியல் இல்லாதவங்க வந்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஏன் வந்து சில கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதுக்கு என்ன காரணம்னா கேடருக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற சில லீடர்ஸ் இருக்காங்க. பார்ட்டி கேடருக்கு வந்து சில லீடர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரா பார்ப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து சில லீடர்ஸ்லாம் வந்து அவங்களோட நேர்காணல் இல்லாமலே சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க. பேக்ரவுண்ட் லீடர்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து அவங்களோட கேடர் ஸ்ட்ரென்த்ல அவங்க வந்து அவங்களோட அரசியலை செய்யறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான சில ஊர்ல நீங்க பார்க்கலாம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் வந்து நீங்க டெல்டால பார்க்கலாம் நிறைய. ஏன்னா இங்க வந்து எல்லாரும் விவசாயம் பாக்குறாங்க. அண்ட் விவசாயிகளோட கனெக்ட் நிறைய வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து காடர் தான் வச்சுக்கோம். காடர் பேஸ்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இந்த விஷயத்துல. ஸோ நீங்க இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி லீடர்ஸும் கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. பெர்ஹாப்ஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை நீங்க தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா வந்து கேண்டிடேட் மாத்திருக்காங்க. ஆளுமையா இருந்த சில கேண்டிடேட்டை வந்து மாத்திருக்காங்க இந்த வருஷம். ஸோ காடர் கனெக்ட் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க, எஸ்பெஷலி டிஎம்கே மாதிரி ஒரு கட்சியில. நாலாவது விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா வந்து ஜெண்டர் பார்ப்பாங்க, படிப்பு பார்ப்பாங்க. அதாவது ஜெண்டரும் படிப்பும் ஏன் நீங்க கேட்கலாம். ராஜ்யசபாவா இருக்கட்டும், லோக்சபாவா இருக்கட்டும், இந்த 2 பார்லிமெண்ட் பாடிஸ்ல வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் அனுப்பும் போது அவங்க வந்து பாஷை தெரியறத விட அவங்க வந்து என்ன பேச போறாங்க, என்ன கன்வே பண்ண போறாங்க, பார்ட்டியோட ஸ்டாண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களை வந்து ஒரு பேக்ஃபுட்ல வந்து கொண்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். அந்த நேரத்துல வந்து திங்கிங் ஆன் த ஃபீட் உடனடியாக ரிபட்டல் கொடுக்கக்கூடிய சில நபர்களை அவங்க வைப்பாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் டிஎம்கே முதலே வச்சுட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே இந்த லிஸ்ட்லேயே வந்துடுச்சு அந்த பேரெல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கர்ஸ் திருமதி கனிமொழியா இருக்கட்டும், அவர் திரு தயாநிதி மாறனா இருக்கட்டும், இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் அவங்க முதல் கட்டையா வச்சுட்டாங்க அவங்க.
ஸோ அவங்களோட அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமா அவங்க பாக்குறாங்க. பார்லிமெண்ட்ல போய் அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. இந்த 5வது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அலையன்ஸ்குள்ள இப்போ டிஎம்கேங்கிற ஒரு கட்சி வந்து இந்தியா அலையன்ஸ்குள்ள ஒரு கட்சியா இருக்கிறதுனால அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்குள்ள என்ன மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 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 ஃபேக்டர். அப்பார்ட் ஃப்ரம் அஃப்கோர்ஸ் வின்னிங் தி மைண்ட்ஸ் அண்ட் தி ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜா வச்சிருக்காங்க. ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லேயர் வந்திருக்கு. அதனாலதான் நீங்க பாக்குற சில எல்லா பேருமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல பார்க்கும்போது எல்லாரும் பெரிய நேம்ஸா தெரியும். ஆனா இதுல வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து நல்ல ஃபிட்மெண்ட் பண்ணி, சில இடத்துல வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கிராஸ் ரூட்ஸ்ல இருந்தும் ஆள் எடுத்து வச்சிருக்காங்க. பட் அதுல கொஞ்சம் படிச்ச முகமா வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 16 பேர் லிஸ்ட் எப்படி பாக்குறீங்க சார்? அந்த ஃபர்ஸ்ட் கட்டமா அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மத்த டீடைல்ஸ் இருக்கு. நம்ம டிஎம்கே பத்தி நிறைய பேசுறோம். ஏடிஎம்கேல நீங்க பெக்குலியரா பாக்குற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு? முக்கியமா ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த பிஎம்கே கூட்டணி வராத காரணமா கூட இருக்கலாம். அவங்க ஒரு லிஸ்ட்ல வந்து முக்கியமா அந்த வட மாநில தொகுதிகள் எல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. நான் பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல எனக்கு அப்படிதான் தோணிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய பேக் ஃபுட்ல இருக்காங்க அதிமுக பொறுத்த வரைக்கும். பட் அந்த மாதிரி ஒரு கட்சியை நம்மளால ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா இன்னி தேதியில வந்து சின்னத்துக்குன்னு ஒரு ரீகால் வேல்யூ இருக்கு. இரட்டை இலை சின்னம் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா வந்து மக்களோட மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் அவங்க வந்து நியமிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து எக்ஸப்ட் ஃபார் அவரு வட சென்னையா இருக்கட்டும் இல்ல தென் சென்னையா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நோட்டபிள் ஃபேஸஸ் கிடையாது. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் லிஸ்ட்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ இதுல வந்து இது ஒரு ஏடிஎம்கேவோட ஒரு சைன் கூட இருக்கு. நார்மலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ நேம்ஸ் அவங்க ஃப்ளோட் பண்ணுவாங்க டூரிங் லோக்சபா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னென்னலாம் இருக்கு, இதுல உற்று கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.